ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ யாரெல்லாம் வேட்பாளரா நிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலாக அமையணும். ஏற்கனவே நீங்கள் வாக்கு செலுத்தி எங்க அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைத்தது போன்றே இந்த முறையும் நாங்கள் சகஜமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறோம். இங்க இஸ்லாமிய மக்கள் நிறைய இருக்கிறீங்க, அதனால நான் சொல்றேன், சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு மார்க்கெட்டிக் கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எனக்கு ரொம்ப நாளா கேள்வி, எங்க பாதுகாத்தீங்க, என்ன பாதுகாத்தீங்க? என் மக்களுக்கான திட்டங்களையோ சட்டங்களையோ உரிமைகளையோ இவர்கள் என்ன செய்து கொடுத்தார்கள்? கோவை குண்டு வெடிப்புல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை கருதி நான் விடுதலை செய்வேன் என்று சொன்ன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இன்று வரை விடுதலை செய்ய கடந்த 5 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தது. இன்னைய வரைக்கும் வச்சிருக்காங்க. ஏன் விடுதலை செய்யல அப்படின்னு கேட்கும் போது அவங்க வெளியில வந்தா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்னு தீவிரவாதிகள் என்ற சொல்லை சட்டமன்ற குறிப்பேட்டுல பேசினவர் ஐயா கருணாநிதி. இவர் தான் நமக்கான பாதுகாவலனாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சொன்னாங்களே, 2007 3.5 விழுக்காடு கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 2007. இப்ப 2026 கிட்டத்தட்ட 19 ஆண்டு காலம் ஆச்சு. இந்த 19 ஆண்டு காலத்தில் குறைந்தது 10 விழுக்காடாது. அவங்கதான் சொல்றாங்க 16 விழுக்காடு ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குங்கிறாங்க. அப்ப 10 விழுக்காடாவது நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கணும். இது வரைக்கும் தரல. நம்மள அந்த 3.5லயே வச்சு வஞ்சனம் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையாக குடியரசுத் தலைவராக வாய்ப்பு கிடைச்சதுங்க. அவர் இஸ்லாமியர் என்ற ஒற்றை காரணத்துக்காக ஐயா கருணாநிதி அவர்கள் மாற்றி வாக்கு செலுத்தி பிரதிபா பாட்டில வெல்ல வச்சார். இவர்தான் நமக்கான பாதுகாவலரா? இவர்தான் நமக்கான பிரச்சனைகளை தீர்த்துருவாரா? என்ஐஏ சட்டம் ஆரம்பிச்சு கையெழுத்து பண்றது யாரு? ஒரு தடவை திமுக காரங்க வரும்போது கேளுங்க, காங்கிரசுக்கு சிஏஏ குறித்த நிலைப்பாடு என்னங்க? காங்கிரஸ் கட்சி நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்சிக்கு வருதுன்னா கூட அவங்களோட நிலைப்பாடு என்ன? தயவு செய்து மக்கள் தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளரை பத்தி போய் தேடி பாருங்க. அந்த அம்மா மேல கொலை வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு, மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு இருக்கு, ஆள கடத்துற வழக்கு இருக்கு, அடுத்தவங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் எடுத்து பணம் திருந்த வழக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க கணவர் ஐயா தங்கபாண்டியன், பேர பாருங்க தங்கபாண்டியன், அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? 2006 அதாவது இந்த போக்சோ சட்டம் வருவதற்கு முன்பு 2006 16 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளைய, ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து நீதிமன்றத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருடைய மனைவி தான் வேட்பாளராக நிற்கிறாங்க. இவர்கள் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய போறாங்களா? இவங்க வந்துதான் பெண்களை பாத்துக்க போறாங்களா? நமக்கான சட்டத்திட்டத்தை வகுக்க போறாங்களா? நமக்காக பேச போறாங்களா என்பதை நீங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அவர் ஆட்சி காலமே 4 ஆண்டு காலமா இருந்தார். அது 2 ஆண்டு காலம் கொரோனா லாக்டவுன். மிச்சம் இருந்த அந்த 2 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமகன். 65க்கும் மேற்பட்ட கலை மற்றும் 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகின்ற தருவாயில் இருக்குன்னு நான் சொல்லல, கல்வித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களே சொன்னார். பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு காசு இல்லைன்னு சொன்னார். ஆனா ஐயா கருணாநிதி எழுதிய பேனாவுக்கு 80 கோடிகள் செலவழிக்கப்படும். ஆமாவா இல்லையா? இவர்கள் யாருக்கானவர்கள்? விவசாய மக்கள் பத்தி கவலைப்பட்டாங்களா? விவசாயிகள் பல ஆண்டு காலமாக இன்று வரை போராடிட்டு இருக்கிறாங்க. நீர்நிலைகளை பாதுகாப்பது பற்றி திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த குளம் தூர்வாரப்பட்டது, எந்த ஏரி தூர்வாரப்பட்டது? 100 நாள் வேலை திட்டம் ஒரு திட்டம் இருந்துச்சு. அதை வச்சு குடிமராமத்து பணிகளை முதலில் தமிழ்நாட்டில் தொடக்கமாக செய்தவர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அந்த வேலை இன்னும் நீட்சி செய்யப்படணும், இன்னும் மெருகேற்றப்படணும். 100 நாள் வேலைன்னு சொன்னாங்க, 6 நாள் கூட வேலை கொடுக்கல. அது 150 நாளா மாற்றுவேன் என்று எடப்பாடியார் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாம இந்த பகுதியில விவசாய பணிகளிலும் ஈடுபடுத்துவதற்கான ஒரு ஆராய்வையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அதிக நேர வேலை, அதிக சம்பளம், வெறுமனே 120 ரூபாய் 200 ரூபாய் இல்லாம 7 மணி நேர வேலை 600 ரூபாய் சம்பளம் என்கின்ற அடிப்படையில உள்ளூர் நில வளத்தை பயன்படுத்தி சிறு குறு தொழிற்சாலையை தொடங்குவதற்காக ஒண்ணும் வேண்டாங்க,
ஒரு கழக ஆட்சி அமைந்த உடனே 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல வைக்கப்படும் சொன்னது காரணம் தெரியுமா? பெண்கள் இதுவரைக்கும் வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளி வேலைக்கு போனாலும் சரி, நமக்கான ஒரு சின்ன தொழில், ஒரு சின்ன சேமிப்பு வேணும் இல்லையா? நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்தா நானே வீட்டுல தச்சுப்பேன் அப்படின்னா அந்த 10,000 ரூபாயை கொண்டு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கிக்க முடியும். நீங்க ஒரு எம்ப்ராய்டரி தொழில் பண்றீங்களா, இல்ல ஒரு ஆரி ஒர்க் பண்றீங்களா, ஒரு மெழுகுவர்த்தி தயாரிக்கிறீங்களா, வீட்டுல ஒரு வளையல் செய்றீங்களா, எதுவாக இருந்தாலும் அதற்கு பயன்படுத்திக் கொள்கின்ற விதமாக பெண்களுக்கான தொழில் தொடக்க தொகையாக கழக ஆட்சி அமைந்த உடனே ஒவ்வொரு பெண் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 10,000 ரூபாயை உங்க வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்ற பேரறிவிப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து அடிப்படையா போய் தேடுறாங்க. மக்களுக்கான என்ன பிரச்சனை? குடிநீர் பிரச்சனையா, கழிவு நீர் சாலையில ஓடுதா, கழிவறை பிரச்சனையா, சாலை பிரச்சனையா, என்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதெல்லாம் தேடி கடந்த 5 ஆண்டு காலத்தில் அண்ணன் எவ்வளவோ விடயங்களை செய்திருக்கிறாங்க. அதே போன்று வரக்கூடிய இன்னும் மீதமுள்ள பிரச்சனைகளை வரக்கூடிய காலகட்டத்தில் செய்து முடிக்க வேண்டும். அதோடு மட்டுமின்றி அவர் அமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதிகளையும் கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் அமைச்சரவையில் இடம்பெற்று இந்த பகுதி மக்களுடைய மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் நீங்கள் உருவாக்கி தரணும். ஏன்னா தாலிக்கு தங்கம், அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பட்டதாரி பெண்கள் ஒரு பக்கம், கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கான பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால் 50,000 ரூபாய் பணமும் தாலிக்கு தங்கமும் ஒரு திட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. அதை நிப்பாட்டினார் ஐயா ஸ்டாலின். அம்மா உணவகம் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏழை எளிய மக்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த மக்கள் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு மிச்சப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை நிறுத்தினார். அம்மா மருந்தகத்தை நிப்பாட்டினாங்க. அம்மா குடிநீரை நிப்பாட்டினாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, கால்நடை வழங்கும் திட்டத்தை நிப்பாட்டினாங்க. ஓஏபி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்க முதியோர்கள், அந்த 1000 ரூபாய் ஆண் பிள்ளை இருந்தா கிடையாதுன்னு சொன்னாங்க. மருத்துவம், குழந்தை பேர் பிறந்தால் மகப்பேறு உதவித்தொகை திட்டம் நிப்பாட்டாங்க. மொத்தத்தையும் நிப்பாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் தந்தாங்க, பஸ்ல பெண்களுக்கு இலவசம் அப்படின்னாங்க. சரி, நல்ல பஸ்ஸா இருக்கலாம் பார்த்தா ஒரு இருக்கிறதுலே ஓட்ட உடசெல்லாம் எடுத்துட்டு வந்து முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பஸ் லிப்ஸ்டிக் போட்டு விட்டாங்க. பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு அந்த பஸ்ல பெண்களுக்கு இலவசம் சொன்னாங்க. சரி, நமக்கு வந்த தலைவிதி, நம்ம அதுலயும் ஏறி போனோம். ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்கிறாரு, எதுல போறீங்க எல்லாரும்? ஓசி பஸ் தாங்கிறாரு. யாருங்க ஓசி? நம்மளுடைய வரி பணத்தில் தான் நம்ம போறோம். நம்மளை பார்த்து ஓசி பஸ் என்று கேவலப்படுத்தினவர்களுக்கு நாம் வந்து சாவு மணி அடிச்சு அனுப்பணும். அதற்கான வாய்ப்பு தான் வருகின்ற ஏப்ரல் 23. அதற்கான வாய்ப்பாக நீங்கள் 3வது இடத்துல இருக்கக்கூடிய வெத்தலையை நீங்க ஒரு வாழ்க்கை அழுத்தினீங்கன்னா போதுமான. எவ்வளவு திமிரு பாருங்க. உங்களுக்கு 1000 ரூபாய், உங்க பொண்ணுக்கு 1000 ரூபாய். உங்க பொண்ணு பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு அமைச்சர் 1000 ரூபாய் வாங்கி போன்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு பார்வை எடுத்து போத்திட்டு உங்களை பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்கிறாரு. என் மூட்டு பிள்ளைங்க எல்லாம் அந்த வேலை தான் பண்ணுதா? அப்ப இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இவர்கள் எவ்வளவு கேவலமாக சித்தரிச்சு வச்சிருக்காங்க. அது இல்லாம பெண்கள் இன்னைக்கு முற்று முழுவதுமாக கடனாளியாக மாற்றப்பட்டிருக்காங்க. வீதிக்கு வீதி மைக்ரோ பினான்ஸ் கம்பெனி. காலையில எந்திரிச்சு வெளியில வந்த உடனே சார் வந்துடுறாரு, ஒரு பைக் எடுத்துக்கிட்டு மொத்தமா பெண்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு லோன் எழுதுறாங்க குழுலா. உனக்கு 50,000 ஆடி, எனக்கு 80,000 உனக்கு ஓடி விழுந்துருச்சாம்படி. நம்ம இங்க உட்கார்ந்து கடனை வாங்குவதற்கு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அறிவு சிறந்தவர்களே, ஒரு அரசு என்பது எதை செய்யணும்? இங்க வேட்பாளர் நிற்கக்கூடிய திமுகவினுடைய கிருத்திகா தங்கபாண்டியன் இந்த மாதிரிதான் ஏதோ ஒரு லோன் கொடுக்குற ஆபீஸா வச்சு நடத்திட்டு இருக்காங்க போல. கிரிப்டோ கரன்சி என்று மக்கள் பணத்தை வசூல் செய்து அதுல ஆட்டையை போட்டு 300 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த அம்மா கணக்கே 18 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. இவங்க கணக்கு காட்டுறதுலாம் வல்லவங்க. ஐயா ஸ்டாலினே 3 கோடி காட்டியிருக்காரு. 3 கோடி தான் காட்டியிருக்காரு. இந்த அம்மாவது பரவாயில்ல 15 கோடி காட்டி வச்சிருக்கு, 15 16 கோடி காட்டி வச்சிருக்கு. இவங்க ஒரு 12 கார் காட்டியிருக்காங்க. ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு காரே இல்லையா? கார் இல்லையாங்க முதலமைச்சருக்கு? எப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை, எப்படிப்பட்ட பொய்யை, எப்படிப்பட்ட புரட்டை திமுக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது என்பதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஓட்ட செதற விட்டுறாங்க. தயவுசெய்து புதுசா ஒருத்தர் வராரு, இல்ல அவருக்கு ஓட்டு போட்டுருவோம், அவர் பீக்ல இருக்கிறாரு, நடிகரா இருக்கிறாரு, முதல்ல அவருக்கு அரசியல் கற்றுக்கொண்டு என் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த நிலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் பின்னாடி போறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா எது ஒன்றும் இல்லைங்களங்க. அவங்க வேட்பாளருக்கு வேட்பு மனுவை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னே தெரியலையே. இவர் எப்படி சட்டமன்றத்தில் நமக்காக எப்படி போய் பேசுவாங்க?
அவருக்கே நம்மளுடைய பிரச்சனை குறித்து எதையாவது நின்று இருந்து களமாடி இல்ல. ஏன் திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சனை குறித்து ஐயா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வாயே திறக்கல என்றால் அவர்களுடைய அரசியல் மொத்தமாக நான் ஒரு இடத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க அவங்க தயாரா இல்ல. இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதம் பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். எந்த தடையும் இல்லாம ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றப்படும். உயர்ந்த கூலியோடு தாலிக்கு தங்கம் திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அம்மா உணவகம் மீண்டும் திறக்கப்படும். உண்மையிலே சொல்ல போன ஆக பெரும் திட்டங்க இந்த தொட்டி குழந்தை திட்டம். யாருக்கும் வராத ஒரு யோசனை. பெற்ற தாய் என்பதனால்தான் யாரெல்லாம் பிள்ளைகளை ஏதிலியாக விட்டு செல்கிறார்களோ எங்கேயும் குப்பை குளத்துல போட்டு அதை கொண்டுடாதீங்க, நான் ஒரு தொட்டில் வச்சிருக்கேன் அதை போடுங்க, வளர்க்க முடியாத பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்க என்னால் முடியும் என்று அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தாயாக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. அண்ணன் அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் எங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு மனிதருக்கு வாக்கு செலுத்துங்க. வலிமைதாங்க, வெல்லட்டும் இரட்டை இலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்